இது வந்து ஒரு சின்ன குழந்தை கண்ணம்மா. 8 மந்த் ஓல்டு பேபின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த குழந்தை. இதுக்கு தான் நான் பேட்டன்ட் ரைட்டே வாங்கி வச்சிருக்கிறேன் நானு. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய குழந்தைங்க. அதுங்களுக்கு வந்து இந்த கரும்பூஞ்சை. இந்த கரும்பூஞ்சை வந்துட்டு இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் முன்னாடில இருந்தே இருக்குது. இந்த கரும்பூஞ்சை வந்துட்டு எந்த அளவுக்குனாக்கா, ஒரு குழந்தையோட உதடே முழுசா அழுகி போற அளவுக்குலாம் கூட இப்பலாம் வந்து விரலண்டா இருக்கு. காரணம் என்ன? ஃபுட் ஹேபிட்ஸ். அப்பா, அம்மா 2 பேருக்குமே வந்து கோவிட் வந்து இன்னொரு குழந்தை திடீர்னு வருது. அந்த குழந்தைக்கு உதடு ஃபுல்லா அழுகி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி நாங்க செதலம் அடைஞ்சத கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ரெடி பண்றோம். அந்த மாரி குழந்தைங்கலாம் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கணும்? காரணம் யாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, காரணமே தெரியாத குழந்தை. 8 மாத குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வரணும்னாக்கா, ரொம்ப கொடுமையான விஷயங்கள். இந்த கருப்பு பூஞ்சை வந்து நெறைய டயபெட்டிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வருது. இது வந்து ஒரு சின்ன குழந்தை கண்ணம்மா. 8 மந்த் ஓல்டு பேபின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த குழந்தை. இதுக்கு தான் நான் பேட்டன்ட் ரைட்டே வாங்கி வச்சிருக்கிறேன் நானு. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய குழந்தைங்க. அதுங்களுக்கு வந்து இந்த கரும்பூஞ்சை. இந்த கரும்பூஞ்சை வந்துட்டு இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் முன்னாடில இருந்தே இருக்குது. இந்த கரும்பூஞ்சை வந்துட்டு எந்த அளவுக்குனாக்கா, ஒரு குழந்தையோட உதடே முழுசா அழுகி போற அளவுக்குலாம் கூட இப்பலாம் வந்து விரலண்டா இருக்கு. காரணம் என்ன? ஃபுட் ஹேபிட்ஸ். அப்பா, அம்மா 2 பேருக்குமே வந்து கோவிட் வந்து இன்னொரு குழந்தை திடீர்னு வருது. அந்த குழந்தைக்கு உதடு ஃபுல்லா அழுகி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி நாங்க செதலம் அடைஞ்சத கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ரெடி பண்றோம். அந்த மாரி குழந்தைங்கலாம் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கணும்? காரணம் யாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, காரணமே தெரியாத குழந்தை. 8 மாத குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வரணும்னாக்கா, ரொம்ப கொடுமையான விஷயங்கள். இந்த கருப்பு பூஞ்சை வந்து நெறைய டயபெட்டிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வருது.